ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜயை எப்படியாவது இன்றைக்கி வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் மல்லியும் தேவசேனா மேடமும் கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகினாங்க. ஆனால் இந்த கதிரேசன் குழப்பி விட்டுட்டாரு. இருந்தாலும் அந்த குழப்பத்தை எப்படியும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் நம்ம அரவிந்த் வந்துட்டு அமுதாவை காப்பாற்றி கொண்டு வந்து தேவசேனா கிட்ட பேச வச்சுட்டாங்க. அதே சமயம் நம்ம வெண்பாவும் வரப்போகிறாங்க கோர்ட்டாண்ட. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவசேனா மறுபடியும் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம மனோகரை விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விசாரணை செய்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அவர் வந்துட்டு ஒரு விக்னஸ் தான், ஆனால் கரெக்டாக வந்து சொல்கிறாரு என்ன நடந்ததோ அது அது என்ன நடந்தது நம்ம தேவசேனா மேடமும் கேட்கல, மல்லியும் கேட்கல, விஜயும் கேட்கல. ஆனால் அவர் என்ன நடந்ததோ அந்த உண்மையை மட்டுமே கோர்ட்டில் சொல்லுங்கள், அதுவே போதுன்ற மாதிரி நம்ம தேவசேனா சொன்னதுனால நம்ம மனோகரும் அதே மாதிரி தான் கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதை அவர் சொல்கிற சாட்சி, அவர் சொல்கிற வார்த்தை நம்பிக்கையானதாகவும் உண்மையானதாகவும் ஜட்ஜி எடுத்துக்கிட்டு நம்ம விஜய் மேலே எந்தவித ஒரு குற்றமும் இல்லை, விஜய் ஒரு நிரபராதி அப்படின்றத ஜட்ஜி வாயாலே சொல்ல போகிறாங்க. அப்போ நம்ம வெண்பா விஜய் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர போகிறாங்க. வெண்பா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட போகிறாங்க. இப்போதைக்கு நிஷா கிட்டையும் கதிரேசன் கஸ்டடியில் இருக்கிறாங்க வெண்பா. கூடிய சீக்கிரமே விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் வந்து சேர போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம மனோகர் பார்த்திங்கன்னா அடிபட்டு கூட எப்படியாவது நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நம்ம சொல்லி அந்த அதாவது எந்த தவறுமே செய்யாத விஜய் மாப்பிள்ள போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்ருக்காரு. அவர் சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச உண்மையே சொல்கிறாரு. ஸோ அதன்படி பார்த்தா விஜய் எந்த தப்புமே செய்யலைங்க. சீக்கிரமாக விஜய் மல்லி வெண்பா ஒன்று சேர தான் போகிறாங்க. இந்த கதிரேசனும் ராஜேஸ்வரியும் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்க தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து இந்த நிஷா ரஞ்சிதா இவங்களும் தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.